நீங்கள் இந்த கோவிலுக்கு போக வேண்டும் இந்த முருகன் நினைத்தால் எங்கே இருந்து வேண்டுமானாலும் எவர் ரூபத்திலாவது வந்து இந்த கோவிலுக்கு வழிகாட்டி விடுவாராம். நமக்கு எல்லாம் திருக்கடையூர் சிவன் கோவிலை பற்றி தான் தெரியும். ஆனால் அதற்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலை பற்றி தெரியாது. இங்கு சிவனும் முருகனும் ஒரே கருவறையில் காட்சி தருகிறார்கள். இந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிவன் மற்றும் முருகன் பக்தர் என்றால் ஓம் முருகா, ஓம் நம சிவாய என்று கமெண்டில் சொல்லுங்க. திருச்செந்தூரில் நடந்த சூரசம்ஹாரத்தில் சூரபத்மனின் மகன் ஒரு பெரிய சிவன் பக்தன். அவனை கொன்றதால் முருகனுக்கு தோஷம் வந்தது. அதை போக்குவதற்கு அருகிலிருந்த சிவன் கோவிலில் சென்று குராமரத்தின் அடியிலிருந்து சிவனை நினைத்து தவம் செய்து பாவத்தை போக்கிக் கொண்டார். திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்து இங்கு வந்துதான் தெய்வானுக்கும் முருகனுக்கும் நிச்சயம் நடந்தது. ஆகையால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ராகுகேது தோஷங்கள் நீங்கும். மேலும் இந்த கோவிலில் வந்து இந்த குரமுரத்தின் அடியில் உட்கார்ந்து தவம் செய்தால் மனதிலுள்ள போராட்டங்கள் நீங்கி ஒருவித அமைதி கிடைக்கும். இந்த கோவிலில் முருகனுக்கு பின்னால் சிவன் அழகாக எட்டி பார்ப்பது போல காட்சி தருகிறார். எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் ஒரே கோவிலில் சிவன் மற்றும் முருகன் அருள். வாருங்கள் இந்த கோவிலுக்கு. இந்த கோவிலோட அட்ரஸ் வேணும் என்றால் கமெண்டில் சொல்லுங்க. எனவே இந்த கோவிலுக்கு சென்று சிவன் அருளையும் பெறலாம், அந்த முருகனின் அருளையும் பெறலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.